அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் பவர் செக்டாரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவில் நம்ம 2-3 கிளாஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம். இந்தியாவில் ஒரு முக்கியமான செக்டர்ஸ்லாம் என்னென்ன, ஸ்டீல் செக்டார் எப்படி இருக்குது, கோல் செக்டார் எப்படி, ஆட்டோமொபைல் செக்டார் எப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்தியாவில் ரொம்ப மேஜரான ரொம்ப முக்கியமான அந்த அந்த செக்டாரெல்லாம் தாண்டி ஒரு 3 மேஜரான செக்டார்ஸ் இருக்குன்றாங்க. ஒன்று வந்து பவர் செக்டார், இன்னொன்று வந்து டிரான்ஸ்போர்ட் செக்டார், மூணாவது வந்து கம்யூனிகேஷன் செக்டார்னு சொல்லிட்டு இந்த இண்டஸ்ட்ரி செக்டாரில் டாப்பாக வந்து ஒரு 3 செக்டாரை சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். முதல்ல நாம் பவர் செக்டார் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பவர் செக்டார் பார்க்கும்போது இந்தியா அப்படிங்கிறது மேஜராக வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு, அந்த பவர் செக்டார் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த கோல் செக்டாரை பேஸ் பண்ணி தான் இருந்தது. அதன் மூலமாக தான் நம்ம எனர்ஜி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், த பவர் செக்டார் ஹேஸ் விட்னஸ் சப்ஸ்டான்சியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் போத் டிமாண்ட் அண்டு சப்ளை சைட். நம்ம பார்த்துருப்போம் சில வருஷங்களுக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் வந்து இந்த ஃப்ரிட்ஜு, மிக்சி, வாஷிங் மிஷின்லாம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆனால் இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்குது. இப்போ வெயில் காலத்தில் கம்பல்சரி எல்லாருமே வந்து ஏசி வாங்கி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஸோ அங்கே டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகுது. அதே சமயத்தில் சப்ளை வந்து ரொம்ப அதிகமாகுது. அதாவது எலக்ட்ரிசிட்டியோடைய டிமாண்ட் தேவையும் அதிகமாகுது, உற்பத்தியும் அதிகமாகுது அப்படிங்கிறத நாம் கண்கூடாக வந்து சில வருஷங்களில் பார்த்துட்டு வரோம். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஹேஸ் இன்க்ரீஸ்டு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 3,73,436 மெகாவாட்டாக இருந்தது. எப்போது 2020க்கு முன்னாடி. 2020 வந்து கிட்டத்தட்ட 3,73,436 மெகாவாட்டாக இருந்தது. இந்த கணக்கெடுப்பு வந்து 2020 எடுத்திருக்காங்க. இதில் யாருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும்? இப்போ இந்தியாவில் இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், பல வகைகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ கோல்னாக்கா தெர்மல் செக்டார் சொல்லுவோம். இப்போ நிலக்கரி எரிப்பதின் மூலமாக அனல் மின் நிலையங்கள் சொல்லுவாங்க இல்லையா, நீர் மின் நிலையங்கள், அப்புறம் சூரிய சக்தி மூலமாக எடுக்கக்கூடிய மின்சாரம் அப்படிங்கிறது பல வகையான மின்சாரமாக நம்ம சோர்ஸ்லேருந்து நம்ம வந்து மின்சாரத்தை வந்து எடுக்கிறோம் இல்லையா. அப்படி கொண்டு வரப்பட்ட இந்தியாவுடைய அந்த எலக்ட்ரிக் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 2020 இந்த 3.4 லட்சம் அப்படின்றாங்க, மெகாவாட்ஸ் அப்படின்றாங்க. இதில் தெர்மல் செக்டார் மட்டும், தெர்மல் ஏரியாவில் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டியோட அளவுன்றது 2,31,321 மெகாவாட்டாக இருக்குது. சரிங்களா. இந்த மெகாவாட்டா மில்லியன் வாட்டான்னு தெரியல, மெகாவாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். அது டீட்டெயில் வந்து சரியாக கொடுக்கல. சரிங்களா. இந்த மெகாவாட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம முன்னாடியே சொன்ன கோல் செக்டரில் சொல்லியிருப்போம், இந்தியா வந்து யூஜுவலி பேஸ்ட் ஆன் கோல் செக்டார், நிலக்கரியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 2,00,000 2.5 வந்து மெகாவாட் வந்து தெர்மல் செக்டார் மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அது பிறகு வந்து 45,699 மெகாவாட் வந்து ஹைட்ரோ மூலமாக, நீர் மின் நிலையங்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்குது. 6,780 மெகாவாட் வந்து கரண்ட் வந்து நியூக்ளியர் மூலமாக, அணு மின் நிலையங்கள் மூலமாக கிடைக்குது. 89,636 மெகாவாட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக வந்து கிடைக்குது. ரினியூவபிள் எனர்ஜினா என்ன, சூரிய சக்தி மூலமாக நமக்கு வந்து இது வந்து இந்த மின்சாரம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட வந்து 3.4 லட்சம் நமக்கு வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியாக 2020 வரைக்கும் இருக்குது. ஸோ பாருங்கள், இதில் எனர்ஜி இன்டென்சிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. எனர்ஜி இன்டென்சிட்டினா என்னென்னா, குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் எ யூனிட் ஆஃப் அவுட்புட்டுங்க. அதாவது ஒரு மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாம் எவ்வளோ எனர்ஜியை நாம் செலவு பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் எனர்ஜி இன்டென்சிட்டி. இப்போது நாம் ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், ஒரு தேங்காய் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த தேங்காயை உடைக்கிறதுக்கு நாம் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த தேங்காய் உடையும். சரிங்களா. அதுதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு மிஷின் இருக்குது, கையால் சுற்றக்கூடிய ஒரு ராட்டை இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த துணி நெய்யக்கூடிய அந்த காந்தியோடைய அந்த ராட்டை இருக்குதுன்னு வச்சுங்களேன். நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அது அந்த அளவுக்கு அதோடைய வேலையை செய்யும். அப்போது ஒரு விஷயம் செய்கிறதுக்கு, அந்த மிஷினானது அதோடைய வேலையை செய்கிறதுக்கு நாம் ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம் இல்லையா. இது இன்னுமே வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சைக்கிள் டைனமோ தான் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லுவோம். இப்போ சைக்கிள் டைனமோ சுற்றுவதன் மூலமாக அங்கே வந்து பல்ப் எலக்ட்ரிசிட்டி உருவாகி சைக்கிள் இருக்கிற பல்ப் எரியுது இல்லையா. அந்த எலக்ட்ரிசிட்டி உருவாகிறதுக்கு நாம் சைக்கிள் மெரிக்கிறதுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் எனர்ஜி இன்டென்சிட்டி அப்படின்றாங்க. ஸோ அதன் பிறகு தெர்மல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி மேக்கப் லார்ஜஸ்ட், மேலே பார்த்தது தான் கிட்டத்தட்ட இந்த எலக்ட்ரிசிட்டி கெப்பாசிட்டியில் 59.1% வந்து தெர்மல் மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதன் பிறகு வந்து ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக 27% நம்மளுக்கு கிடைக்குது. ஹைட்ரோ மூலமாக 11% கிடைக்குது. அப்போது இந்தியாவுடைய எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எதை அதிகமாக பேஸ் பண்ணியிருக்குது,
தெர்மல் சோர்ஸை அதிகமாக பேஸ் பண்ணிருக்குது. அந்த பிறகு ரினியூவபிள் எனர்ஜி வந்து பேஸ் பண்ணிருக்குது. கிட்டத்தட்ட பாருங்கள் அந்த தெர்மலில் பாதி வந்து நாம் ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக தான் எடுக்கிறோன்றாங்க. பாருங்கள் 2014 கவர்மெண்ட் லான்ச்டு ஐபிடிஎஸ் இன்டகிரேட்டட் பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை ஷார்ட்டாக வந்து டிஸ்காம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்டேட் டிஸ்காம்னு சொல்கிறாங்க. என்ஷூர் குவாலிட்டி அண்ட் ரிலையபிள் 24/7 பவர் சப்ளை. இல்லைங்க, இது வேறங்க. இது 2014 கவர்மெண்ட் வந்து ஐபிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீமில் ஒரு பகுதியாக அந்த டிஸ்காம் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து கரெக்டான விளக்கம் வந்து புத்தகத்தில் கொடுக்கல. இது நம்ம அந்த ஐபிடிஎஸ் மட்டுமே வச்சுக்கோம். அதுலேருந்து ஒரு ஸ்கீமை வந்து டிஸ்காம் வந்து சொல்லலாம். இந்த டிஸ்காம்னா என்ன அப்படின்னா 24/7 பவர் சப்ளை வந்து அர்பன் ஏரியாவுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து இந்த டிஸ்காம்னு சொல்கிறாங்க. இது 2014 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வருது. எதுக்காக? அர்பன் ஏரியாஸில் 24 மணி நேரமும் பவர் சப்ளை இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது. அதே போல் 2021 செப்டம்பர் மாதத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரென்த்னிங் வாஸ் கம்ப்ளீட் இன் ஆல் ஆஃப் 546 சர்க்கிள்ங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்தியாவில் இருக்கிற நினைச்சுங்களேன், அதை வந்து ஒரு 546 சர்க்கிள்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க அந்த அர்பன் ஏரியாஸில். இதில் வந்து மொத்தம் நிறைய பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து மொத்தம் வந்து 546 சர்க்கிள்ஸில் இந்த 24/7 வந்து அந்த டிஸ்காம் அப்படிங்கிறது இந்த 24/7 பவர் சப்ளை அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகியிருக்கு அப்படின்றாங்க. அதன் பிறகு அர்பன் ஏரியாஸில் பார்த்து இல்லையா, அர்பன் ஏரியாஸில் இந்த டிஸ்காம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரூரல் ஏரியாவில் என்ன மாதிரி, கிராமங்களில் எப்படி இந்த எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 2 மேஜர் லேண்ட்மார்க்ஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 100% வில்லேஜ் எலக்ட்ரிஃபிகேஷன் அண்ட் தீன் தயாள் உபாத்யா கிராம் ஜோதி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டங்க. தீன் தயாள் உபாத்யா கிராம் ஜோதி யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமாக 100% எலக்ட்ரிசிட்டியை வந்து கிராமங்களுக்கு கொண்டு வரது. இது வந்து முதல் ஸ்கீமு. ரெண்டாவது யூனிவர்ஸ் ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரிஃபிகேஷன் அண்டர் த சௌபாகியா திட்டங்க. இந்த பிரதான் மந்திரி ஷாஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா அப்படிங்கிற ஒரு யோஜனா, இதை சௌபாகியான்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா வீடுகளில் எப்படி மின்சாரத்தை கொண்டு வருது, மேலே கொண்டு வந்தது, கிராமங்களில் எப்படி கொண்டு வர்றது, கீழே வந்து வீடுகளில் எப்படி எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வர்றது. இது ரெண்டு தான் வந்து இதில் வந்து ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷனில் கொண்டு வரப்பட்ட 2 ஸ்கீம்ஸுங்க. அடுத்தா வந்து டிஎன்டி லாசஸ். டிஎன்டி லாசஸ்னால் என்ன? டிரான்ஸ்மிஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ். இப்போ ஒரு மின்சாரம் இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நாம் அந்த எலக்ட்ரிசிட்டியை நாம் டிரான்ஸ்மிட் பண்ணும்பொழுது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது, இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி ஹப் இருக்கும், அங்கேருந்து நிறைய மாநில கிராமங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே லாஸ் ஏற்படும் இல்லையா? ஒரு பொருள், ஒரு காய்கறி, ஒரு தக்காளி, வெங்காயம் நாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போதே நிறைய அதில் டேமேஜ் ஏற்படும். சில வந்து நசுங்கி போகும். கீழே வந்து ஏதோ ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது அழகு தக்காளியோ வெங்காயமோ வந்து கீழே சதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாஸஸ் ஏற்படும் போது இந்த எலக்ட்ரிசிட்டிலையுமே வந்து லாஸஸ் ஏற்படுது. 2021 2002 32% வந்து அந்த டிடி லாஸஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், இது கம்பேர் பண்ணும்போது 2019 2020 20% வந்து குறைச்சிருக்காங்க. 2001 வந்து இந்த டிடிஎன் லாஸஸ் அப்படிங்கிற எலக்ட்ரிசிட்டி லாஸ் அப்படிங்கிறது 32% இருந்தது. அது என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ரிகாஷன்ஸ், நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு வந்து 2019 அதை வந்து 20% வந்து குறைச்சிருக்காங்க. இதை உலகத்தோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இப்போ தற்போது நிறுவனப்படி 20% வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து லூஸ் ஆகுது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக. அப்படின்னா வேர்ல்டு லெவலில் மற்ற நாடுகள்லாம் வந்து எந்த அளவுக்கு பர்சன்டேஜில் அவங்க அந்த எலக்ட்ரிசிட்டி லாஸ் பண்ணுறாங்கன்னா, சைனா வந்து 6%, 10% வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, 13% வந்து ரஷ்யா, 17.5% வந்து பிரேசில். பாருங்கள், இந்தியா தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹையாக இருக்குது. டிடிஎன்டி லாஸஸில் இந்தியா வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, 21%. மற்ற எல்லா நாடுகளும் பாருங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பாருங்கள், குளோபல் ஆவரேஜ் அப்படிங்கிறது 8.5%. உலகத்தில் எல்லா நாடுகளையும் வந்து கவர் பண்ணும்போது ஆவரேஜாக ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி லாஸ் அப்படிங்கிறது 8.5. இதில் சவுத் கொரியா மட்டும்தான் பெஸ்ட்டாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 3.6% தான் வந்து அங்கே அந்த எலக்ட்ரிசிட்டி லாஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே பார்த்து இப்போ கீழே அர்த்தம் கொடுத்துருவாரு. டிஸ்காம்னா என்னென்னா அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுங்க. சாரிங்க, இந்த மேலே இருக்கக்கூடியது 2014 இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஐபிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அந்த ஸ்கீம் மூலமாக அந்த டிஸ்காம்னா என்ன அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்காம்னா என்னென்னா
அந்த எலக்ட்ரிசிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியோட பேர் தான் வந்து இந்த டிஸ்காம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், வித்தவுட் இம்ப்ரூவிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, எலக்ட்ரிசிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கம்பெனி வந்து டிஸ்காம்ஸ் சொல்லுவாங்க. த ஸ்டேட் கவர்மெண்ட் எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் 100% வில்லேஜ் எலக்ட்ரிஃபிகேஷன் டு 24/7 பவர் சப்ளை கிளீன் எனர்ஜி கெனாட் பி ஃப்ரூட் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ மின்சாரத்தை வந்து நீங்கள் வந்து கிராமங்கள் தோறும் வந்து 24/7 வந்து கொடுக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா, ஆனால் இந்த எலக்ட்ரிசிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கம்பெனிகளுடைய அந்த பர்ஃபார்மன்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாமல் நீங்கள் இதை செய்கிறது வந்து சாத்தியம் இருக்காது, அது வந்து கரெக்டாக வந்து அமையாதுன்றாங்க. பாருங்க, பவர் அவுட்ரேஜ் ஆகட்டும், இதெல்லாமே வந்து இந்த மேக் இன் இந்தியா, அந்த டிஜிட்டல் இந்தியான்னு நீங்கள் கொண்டு வரீங்க, ஆனால் இதில் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றாங்க. இப்போ நம்ம இந்த வந்தே பாரத் ரயில் ஒன்று வந்துச்சு இல்லையா, ரொம்ப ஃபாஸ்டான ட்ரெயின்னு சொல்லிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுற வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் அது போகக்கூடிய அந்த தண்டவாளங்களுடைய அந்த தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்களா, அதோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கிடையாது. அதுதான் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் திட்டங்கள் நிறைய கொண்டு வரீங்க, ஆனால் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்லேயே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த எனர்ஜி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அந்த ஹப்பில் வந்து அந்தளவுக்கு நல்ல மெயின்டைன்டாக இருக்கா அப்படின்னா கிடையாது. இப்போ வந்து நம்ம ஏரியாக்களில் இந்த கரண்ட் கம்பங்களில் வந்து எப்படிலாம் வந்து அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத அது நம்மளால் சொல்ல முடியுமா? திடீர்னு ஒரு புயல் மழை வருது அப்படின்னா அதோடைய சேஃப்டி வந்து அங்கே இருக்குதா? அந்த மாதிரிலாம் எந்த மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸும் இல்லாமல், டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் 24/7 நீங்கள் பவர் சப்ளை கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்தளவுக்கு சாத்தியம் இல்லாதது ஒன்று. அப்படி பண்ணாலும் அதன் காரணமாக நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதன் பிறகு AT&C லாசஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன AT&C லாசஸ் அப்படின்னா, டியூ டு லேக் ஆஃப் அடிக்குவேட் இன்வெஸ்ட்மெண்ட் டிரான்ஸ்மிஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷனை தான் வந்து இந்த TD&Dன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த TD&D லாசஸ் ஹவ் பீன் கன்சிஸ்டன்ட்லி ஆன் ஹையர் சைட், ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எப்போ 2000ல் 32% வந்து இருந்துச்சு இல்லையா. என்ன சொல்கிறாங்க, இந்த அடிக்குவேட் இந்த டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்படக்கூடிய அந்த லாசஸ் தான் வந்து இந்த AT&C லாசஸ் சொல்கிறாங்க. இதை வந்து இந்த TD&D லாசஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த AT&C லாசஸ், அதாவது அக்ரிகேட் டெக்னிக்கல் அண்டு கமர்ஷியல் லாஸ். இதுதான் வந்து அது எதுக்காக அப்படின்னா இந்த TD&D லாசஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக. இது என்ன அப்படின்னா, captures technical as well as commercial losses in the network and true indicator of total losses in the system. இந்த AT&C லாசஸ்னா என்ன அப்படின்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி லாஸை இண்டிகேட் பண்ணுறது, கேப்சர் பண்ணுறது, எந்த இடங்களில் இந்த லாஸ் வந்து ஏற்படுது. இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் எலக்ட்ரிசிட்டி வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், இந்த இடத்துல எங்கே வந்து எனர்ஜி லாஸ் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறக்கூடிய இடத்துலையா, இல்லை ரிசீவ் பண்ணுற இடத்துலையா, இல்லை இன்பிட்வீன் இந்த பீரியடில் வந்து ஏதோ ஒரு இடத்துல எலக்ட்ரிசிட்டி வந்து லாஸ் ஆகுதா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த AT&C லாஸ் அப்படிங்கிறது. இதை வந்து எதுக்காக கொண்டு வராங்க, இந்த கமர்ஷியல் லாஸ், இந்த லாஸ் அப்படி எலக்ட்ரிசிட்டி லாஸ் அப்படிங்கிறது 3 விதமாக வந்து லாஸ் ஆகுதுன்றாங்க. எப்படின்னு பார்க்கும்போது, லோ மீட்டரிங் எஃபிஷியன்சி. லோ மீட்டரிங் எஃபிஷியன்சினா என்ன, ஒரு மீட்டர் வந்து கரெக்டாக வந்து கன்சப்ஷன் வந்து காட்டாத பொழுது நிறைய எனர்ஜியை அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் குறைவான ரீடிங் காட்டும், அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி லாஸ் ஆகுதா. அது பிறகு தெஃப்ட், மின்சாரத்தை திருடுவதன் மூலமாக வீடுகளில் ஆகட்டும் இல்லை கம்பெனிஸில் இந்த மின்சாரத்தை வந்து திருடுவதன் மூலமாக எலக்ட்ரிசிட்டி வந்து லாஸ் ஆகுது. பில்ஃபரேஜஸ்னா என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. பில்ஃபரேஜஸ்னால் வந்து கொள்ளையடிக்கிறது, கரண்ட்டை வந்து கொள்ளையடிக்கிறாங்களா பில்ஃபரேஜஸ்னா. ஸோ பில்ஃபரேஜஸ் இது மூலமாக வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து லாஸ் ஆகுதுன்றாங்க. இதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னா, இம்ப்ரூவிங் மீட்டரிங் எஃபிஷியன்சி, நல்ல வந்து எஃபிஷியண்டான மீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, ப்ராப்பர் எனர்ஜி அக்கௌண்டிங், அந்த எனர்ஜி வந்து எப்படி வந்து அந்த அக்கௌண்டிங் பண்ணுறது, ஆடிட்டிங் பண்ணுறது, இம்ப்ரூவ்டு பில்டிங் அண்ட் கலெக்ஷன் எஃபிஷியன்சி. அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து லாஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ எதெல்லாம் வந்து மீட்டரிங் மூலமாக லாஸ் ஆகுது, தெஃப்ட் மூலிமா லாஸ் ஆகுது, மின்சார கொள்ளையடிப்பதன் மூலமாலாம் வந்து எனர்ஜி லாஸ் ஆகுது இல்லையா. ஸோ இது வந்து நல்ல மீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து மானிட்டர் பண்ணுறது மூலமாக, அதை அக்கௌண்டிங் பண்ணுறது மூலமாக, நல்ல பில்லுங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதன் மூலமாக நாம் இந்த லாஸஸை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா மெயின்லி at bringing down the AT&C losses of state discoms, Uday was the 4th scheme sponsored by government
the APRDP Accelerated Power Development and Reform Program in 2001. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏபிஆர்பி 2001 ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. என்னன்னா ஏபிஆர்டிபி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் மூலமா இந்த ஏடிஎன்சி லாசஸ் வந்து ரெக்டிஃபை பண்றதுக்காக 4வது ஸ்கீமா உதய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4வது ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த உதய்னா என்னன்னா இந்த ஏடிஎன்சி லாசஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக. அதன் பிறகு இது வந்து திரும்ப வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. என்ன ரீஸ்ட்ரக்சர்னா 2008 இது இன்னும் வந்து இந்த ஏபிஆர்டிபியை திரும்ப வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஐபிடிஎஸ் மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த ஐபிடிஎஸ்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்போ 2014 இந்த ஆர்டிபிஏ, அதாவது இந்த ஏடிஎன்டி லாஸை இந்த டிரான்ஸ்மிஷன் மூலமாக டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக எடுக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டி லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஏபிஆர்டிபி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இது. இந்த ஸ்கீமில் கொண்டு வரப்பட்ட 4வது ஸ்கீம் வந்து இந்த உதய் அப்படிங்கிறது. அதன் பிறகு ஒரு ப்ரோக்ராம் இது அதில் வந்து கூட ஒரு ஸ்கீம் இதையே என்ன பண்ணுறாங்க, திரும்ப அதை மாடர்னைஸ் பண்ணி அது ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. எப்போ 2008 இது இன்னுமே ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. எப்போ 2014 இதுக்கு வேற ஒரு பேருமே வைக்கிறாங்க, இந்த ஐபிடிஎஸ் அப்படிங்கிறது. இது வந்து இப்போ கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இந்த கிளாஸ் முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் அது ஒரு முறை படித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா புரியும். ஃபார் ஃபினான்ஷியல் அண்ட் ஆப்ரேஷனல் டர்ன் அவுட் ஆஃப் டிஸ்காம்ஸ் அண்ட் டு என்ஷூர் ஏ சஸ்டைனபிள் பர்மனன்ட் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். அந்த மேலே பார்த்தோம் இல்லையா இந்த உதய் அப்படிங்கிறது, இது வந்து 2015 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 2015 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் அதே தாங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அதன் பிறகு the scheme also aims to reduce interest burden of டிஸ்காம். அந்த டிஸ்காம்னா என்ன, இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷனை பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காகவும் காஸ்ட் ஆஃப் பவர் அண்ட் their ஏடிஎன்டி லாஸ் அந்த லாஸஸை வந்து குறைக்கிறதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். மீன்வெல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2021-22 வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அது என்னன்னா ரிசல்ட் லிங்க் நியூ ரிவாம்ப் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க அடுத்த ஒரு 5 வருஷத்துக்காக. எதுக்காக அப்படின்னா மேலே பார்த்தா தான் இந்த டிஸ்காம் உடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், அதன் பிறகு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவங்களுடைய அந்த எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதுக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், ஏடிஎன்சியுடைய அந்த லாஸஸை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காகவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க 2025-2026 ஒரு 5 வருஷத்துக்குள்ள இந்த ரிவாம்ப் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அது பிறகு the scheme seeks to improve the operational efficiency, ஃபினான்ஷியல் சஸ்டைனபிலிட்டி அந்த எல்லாமே அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். அது பிறகு ஃபினான்ஷியல் சஸ்டைனபிலிட்டி, அது அந்த ஃபினான்ஷியலாக இது வந்து லாங் டைமாக வந்து வரணுன்றதுக்காக இந்த டிஸ்காம்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இதில் வந்து இந்த ப்ரைவேட் செக்டாரை மட்டும் இதுக்குள்ளே வராது, இந்த ஸ்கீமுக்குள்ளே இதெல்லாம் வந்து வராது. பப்ளிக் செக்டர் தான் வந்து சொல்கிறாங்க அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும். இது எதுக்காகன்னு பார்க்கும்போது இது ஏடிஎன்சி லாஸஸை வந்து குறைக்கிறதுக்காக 15% 2026-2027 15% இந்த ஏடிஎன்சி லாஸஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இந்த கிளாஸ் இல்லாமல் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற சாப்டரில் இருக்கக்கூடிய இந்த பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்னென்ன, அதில் எந்த அளவுக்கு செயல்படுது, இந்தியாவுடைய எலக்ட்ரிசிட்டிகளை எந்த அளவுக்கு இது வந்து பங்களிப்பு கொடுக்குது, தெர்மல் செக்டாரில் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு முறை புத்தகத்தை எடுத்து வாசிச்சிங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.